எனக்கு வந்து நான் யார் வாஸ் மை மோஸ்ட் சேலஞ்சிங் சாங் ஃப்ரம் அ சிங்கிங் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அந்த சாங் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நம்ம கத்தி பாட்டா வந்துருங்கிற மாதிரி சாங் கிடையாது. அதில் வந்து லிரிக்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கி அந்த கான்டெக்ஸ்ட்க்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது, அது கொடுத்து அதை வந்து டெலிவர் பண்ணோம். ஏன்னா அதில் ஒரு பெயின் இருக்கும் அந்த சாங்கில். கரெக்ட். அந்த ஒரு ஐடென்டிட்டியை வந்து ஃபுல்லாக கிழிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு சாங் அது உள்ளுக்குள்ளே பார்த்து. அண்ட் எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி யூ இவ்வளோ இருக்கா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் அப்போ அந்த டைமில் எனக்கு அது I knew it was an intense song, but I did not know that it would be picturized that way or the scene that precedes it. Yeah. So எனக்கு வந்து like wow, it is a responsibility as a singer also to like make sure you deliver what is needed. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணனும் பாடியிருப்பார், அனந்துவும் பாடியிருப்பார் கூட. என்னோட சிங்கிங் கரியரில் ஐ திங்க் த ஹையஸ்ட் நோட் ஐ ஹிட் இஸ் இன் தட் சாங். அந்த குடிசைக்குள் கதறி இருந்த நான் யார், அது வந்து இப்போ நான் லோ பிச்சில் பாடுறேன், பட் அதுதான் வந்து நான் ஹிட் பண்ணதுலேயே ஹையஸ்ட் நோட்டு. அண்ட் தட் சாங் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை ரெக்கார்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிறது, உள்வாங்கிறத பற்றி சொல்கிறீங்க இல்லையா? பட் அந்த எனர்ஜியோட லைக் கிவிங் இட் ஆல், அதை பற்றி சொல்லுங்கள். The structure of the song is very straightforward. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ ப்ராக்ரெஷன் ஒன்று இருக்கும், அது மேலே லேயர்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் லேயர்ஸ் கெட் ஸ்ட்ரிப்ட் பேக் அண்ட் ஒன்லி த வோக்கல்ஸ் பர்சிஸ்ட். அதுக்கப்புறம் தெர் இஸ் லைக் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது அந்த சாங்கே வந்து கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னும் இன்டென்சிட்டி ஏறிட்டே தான் போகும் அந்த சாங்கில். பட் நடுவில் வந்து தெர் வில் பி லைக் ஃபியூ பார்ஸ் வேர் தேர்ஸ் ஒன்லி த பீட் கோயிங் ஆன் அண்ட் தேர்ஸ் சம் ஆம்பியன்ட் டோன்ஸ் வரும். அதெல்லாம் வந்து ஐ ஃபீல் லைக் யூ ஹாவ் டு கெட் இன் டு த ப்ரோட்டகானிஸ்ட் ஹெட் ஃபார் தட் சாங். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு கிட்டார் வாஷர்ஸ் இருக்கும் அதில், அதெல்லாம் வந்து இட் ஆட்ஸ் லைக் ஒரு சவுண்ட்ஸ்கேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பார். அது வந்து ஆஸ் அ சிங்கர் ஆக்சுவலி வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதில் கரெக்டாக டெலிவர் பண்ணுறது தான். என்ன அந்த இன்டென்சிட்டி என்னவோ அதை அதுக்கேற்ற மாதிரி பாடுறது. அண்ட் இது எல்லாமே வந்து சந்தோஷ் இஸ் வெரி கிளியர் அபவுட் த ப்ரீஃப், இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி. அதனால அதில் வந்து நான் போயிட்டு அங்கே இம்ப்ரோவைஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால இட் வாஸ் லைக் ஒன் சஸ்டெயின்ட் இன்டென்ஸ் செஷன், பட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குவிக் செஷன். சிலதெல்லாம் வந்து இந்த ஈஸி சாங்ஸ் தான் டைம் ஆகும் கிராக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பாட்டு வந்து ஒரு பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி இந்த ஜோன், இட்ஸ் இன்டென்ஸ் அப்படிங்கும்போது 2-3 டேக் நல்லா வந்துருச்சுன்னா அதுதான் டேக். இன்னொன்று இது ஒரு மாதிரி வெல் டிஃபைன்டாகவும் இருக்குல்ல? கரெக்ட், இது டிஃபைன்ட் சாங் தான், அதுதான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன வேணால் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம், அந்த ஒரு ஜோன் கிடையாது. இதுதான் வேணும் அப்படின்னா ஓகே இது பாடியாச்சு.